பக்கத்தில் இருக்க ஒருத்தரை பாருங்கள். அவர் வந்து தாலிபான் தலைவரோட ஃபோட்டோ வந்து வால்பேப்பரில் வச்சுருக்காருங்க. அவங்களாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். முதல்ல பார்த்தோன்னே ஒரு தமிழ் எழுத்து இங்கேருந்து பார்க்குறப்பே அந்த ஸ்டோரில் வந்து ஊ போட்டிருக்காங்க. காலையில் 6:30 மணிங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், அமைதியாக இருக்குது. வணக்கம், நான் அர்ஜுன். நாம் வந்து இப்போ ஈஜிப்டில் இருக்கக்கூடிய கைரோவில் இருக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு காப்டி கைரோ பார்த்துட்டு நம்ம வந்து இப்போது அலெக்சாண்ட்ரியாங்கிற ஊரில் இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ பஸ் ஏறணும். ஸோ அதுக்காக பைக் டாக்ஸி போட்டிருக்கோம். 20 பவுண்ட் 40 ரூபா. ஸோ வந்தோடனே ஏறி போக வேண்டியதான். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த ஊருக்கு போகணும். ஸோ நம்ம காலைல போட்டு சாயங்காலம் வந்துடலாம். ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம வேறு ஊருக்கு சவுத்தில் போகிறோம். ஸோ இது வந்து நார்த்தில் இருக்குது. ஸோ நம்ம திரும்ப இதை கிராஸ் ஆகி தான் வரணும். ஸோ அங்கே போய் நம்ம ஸ்டே பண்ணல. ஒரு நாள் நம்ம சுற்றி பார்த்துட்டு அடுத்து நம்ம சவுத் வரணும். ஸோ நம்ம திரும்ப இங்கேயே வந்துடுவோம். இந்த பக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ போய் தான் பஸ் ஏறணும். வழி சொன்னவர் வந்து கரெக்டாக தான் சொன்னார். ஆனால் டிரைவர் வந்து அங்கேயே இறக்கி விட்டார். ஸோ இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். 21 பவுண்டு 42 ரூபா. ஸோ இங்கே போய் பஸ் ஏறணும். அரபிக்கில் அந்த ஊரோட பேர் வந்து ஸ்கிந்திரே ஆகும். ஸோ ப்ரொனவுன்சியேஷன் வந்து நம்ம அலெக்சாண்ட்ரியான்னு சொன்னால் யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்கிந்திரேயான்னு சொல்கிறாங்க. ஸோ அலெக்சாண்ட்ரியா இல்லைனா ஸ்கிந்திரேயா. ஸோ இதில் வந்து செகண்ட் ஃப்ளோர் போகணுமா. ஒரு பையன் வந்து இங்கே கை காமிச்சிட்டு போனார். அந்த டேர்னிங்லேருந்து இங்கே வரைக்கும் ஒரு வேர்டை காமிச்சு இந்த வேர்டு தான் அலெக்சாண்ட்ரியா, இது வந்து ஸ்கிந்திரேயான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அரபிக்கில் அப்படின்னாரு. நீங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குன்னாரு. ஸோ போய் பார்ப்போம். செகண்ட் ஃப்ளோர்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரா இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரா எப்படின்னு தெரில. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. இப்படி பார்த்துருக்கீங்களா? அலெக்சாண்ட்ரியா ஸ்கிந்திரேயா اسكندريه اطلع الدور ده هتلاقي فوق الشقه اهو بتاع السلم ده. அந்த ஃப்ளோர்ல இருந்து இன்னொரு மாடி ஏறணுமா. இது வந்து அடுத்த மாடி. அலெக்சாண்ட்ரியா اسكندريه لا اسكندريه قدام اسكندريه. சரி போயிட்டு பார்ப்போம். ரொம்ப இருட்டாக இருக்குது. கிளம்பிட்டோங்க. ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம அலெக்சாண்ட்ரியா போயிட்டு பார்ப்போம். ஸோ இவங்களுக்கு வந்து மினி பஸ் மைக்ரோ பஸ்ன்னு 2 இருக்குங்க. ஸோ மைக்ரோ பஸ்னால் இதோட சின்னது, இது வந்து மினி பஸ் தான். ஸோ இந்த மினி பஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு ஏசியோடு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 220 கிலோமீட்டர் போகணும். நம்ம வந்து ஒரு 50 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 2 பக்கமே பாலைவனங்க. நடுவில் வந்து ரோடு மட்டும் போகுது. ஸோ இங்கிட்டும் பாலைவனம், இங்கிட்டும் பாலைவனம். டெசர்ட்டுக்கு நடுவில் ரோடு போகுது. ரோடு மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இது போய் ஒரு ஊரில் கனெக்ட் ஆகுது, அவ்வளோதான். ரோடெல்லாம் பெரிய பெரிய ரோடு. இந்த பையனை வந்து காலைல சாப்பாட்டுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. நம்ம பக்கத்தில் இருக்க ஒருத்தரை பாருங்கள். அந்த பர்சன் இருக்கார்ல, அவர் வந்து மொபைலோட வால்பேப்பரில் தாலிபானோட தலைவனுடைய ஃபோட்டோ வச்சுருக்காரு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒருத்தர் வந்து தாலிபானோட தலைவரை வால்பேப்பரில் வச்சு. எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது இதெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு. நமக்கு பக்கத்தில் இங்கே இருக்க பையன் சாப்பிட்றக்காக ஒரு 10-20 நிமிஷம் நிற்கிது, பார்ப்போம். ஸோ ஒரு 100 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னொரு ஒரு 115 கிலோமீட்டர் போகணும். இது எல்லாமே ரோடு வந்து பிளெயினான ஒரு ரோடுங்க. நேராக எடுத்தால் அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்குது. சாப்பிட்றக்காக நிப்பாட்டியிருக்காங்க. இல்லைனா நேராக அங்கே போய் தான் நின்றுருக்கோம். எங்கேயும் இடையில வந்து நிற்கிறது, டிராஃபிக் அந்த மாதிரிலாம் இல்லை. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. டோல்கேட் மட்டும் அப்போ வந்து போயிட்டுருக்கு. இடையில சாப்பாட்டுக்காக நின்றுட்டுருக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நிற்கிது. ஸோ ஒரு 100 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னொரு ஒரு 115 கிலோமீட்டர் இங்கிட்டு போகணும். ஸோ இங்கே பாருங்க, பிளெயினான ரோடு தான், பெரிய பெரிய ரோடு. ஸோ ஆரம்பித்தா அடுத்த ஊரில் தான் போய் நிற்கிது. அது வரைக்கும் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்படியே பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. எவ்வளோ பெரிய பெரிய ரோடுன்னு பாருங்கள். நம்ம பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார்ல, நான் காட்டுறேன். அவர் வந்து தாலிபான் தலைவரோட ஃபோட்டோ வந்து வால்பேப்பரில் வச்சுருக்காருங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்களாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த பர்சன் தான், இந்த பையன்னா வால்பேப்பரில் வந்து அதை வச்சுருக்கான். இன்னொரு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது.
பார்க்கிங் லாட்டுன்னு சொல்லிட்டு அதான் வந்து பஸ் ஸ்டேஷன் போல். ஸோ அங்கே இறங்கணும்னா எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கே மட்டும் போகணும். அங்கே போயிட்டோம்னா நம்ம எல்லாமே நடந்து போய்க்கலாம், அவ்வளோதான். திரும்ப நம்ம பஸ்ஸும் வந்து அங்கேருந்து ஏறிக்கலாம். மொத்தம் 150 எஜிப்சியன் பவுண்டு, 300 ரூபா. ஸோ வந்துட்டு அவங்க இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஸோ இங்கேருந்து நடந்து போனோன்னா இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ போகலாம். ஹியூமானிட்டி அண்ட் சோஷியல் சயின்ஸ் கேம்பஸ் காலேஜா? முதல்ல பார்த்தோன்னே ஒரு தமிழ் எழுத்து. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இங்கேருந்து பார்க்குறப்பே அந்த ஸ்டோரில் வந்து ஊ போட்டிருக்காங்க, தமிழ் எழுத்து. அவன் எதனால் அது இருக்குங்கிறத நம்ம அந்த உள்ளே போயிட்டு பார்ப்போம். உங்களுக்கு தெரியுதா? நான் முடிஞ்சால் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஊ இருக்குது பாருங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளினுடைய எழுத்துக்களாலையும் இந்த வெளிச்சுவரை வந்து அந்த பொறிக்கப்பட்டிருக்குங்க. எல்லா எழுத்துக்களும் எல்லா மொழியையும் ரெப்ரசன்ட் பண்ணுறக்கூடியது. அதாவது எல்லாத்துக்கும் பொதுவானது, குறிப்பிட்ட மொழிக்காரவங்களுக்கு கிடையாது. இது வந்து லைப்ரரிங்க, அலெக்சாண்ட்ரியா லைப்ரரி, பைப்ளோத்திகோ அலெக்சாண்ட்ரியா. ஸோ அதனால் எவ்வளவு மொழிகளில் இவங்க வந்து வெளியே வந்து பொறிக்க முடியுமோ. ஹாஸ்பிட்டலுங்க, இது வந்து ஹாஸ்பிட்டல் போல். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலு, இந்த பக்கம் வந்து காலேஜ். ஸோ வந்துட்டோம். மணி வந்து 10:30, 7:30 மணிக்கு எடுத்து 10:30, 3 மணி நேரம் ஆயிருக்கு வரதுக்கு. இடையில அந்த கொஞ்சம் நேரம் இதுக்கு நிப்பாட்டினது மட்டும்தான். இல்லைனா அதுவும் பெருசாக எங்கேயும் ஸ்லோவே ஆகலை. ரோடெல்லாம் பிளெயினான ரோடு தான். இந்த இது ஈஜிப்ட் ஃபுல்லாகவே பிளெயினான ரோடு தான். அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. இது அடுத்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் பிஸ்னஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த பக்கம் காலேஜ், அலெக்சாண்ட்ரியா யூனிவர்சிட்டி. ஸோ இந்த பக்கம் லைப்ரரி. உள்ளே கேமரா அலோடான்னு தெரில. நான் கேமரா உள்ளே வச்சுக்கிறேன், மொபைலில் பார்ப்போம். காலேஜ் கிராஜுவேஷன் நடந்துட்டு இருக்கு போல். வெளியே அந்த சைடு டிக்கெட் வாங்கணும்னு நாங்கள் எங்கேன்னு தெரில. இங்கே இருக்குது டிக்கெட்ஸ். இதில் பாருங்கள், உலகத்தோட பெரும்பாலான மொழிகளோட எழுத்துக்கள் இதில் இருக்குங்க. தமிழும் இருக்குது. நம்ம இங்கே இருக்க விஷயத்தை பற்றி அப்படியே ஒன்றா பார்த்துட்டே வருவோம். ஸோ ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து இந்த லித்தோகிராஃபி நீங்கள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த பிரிண்டிங் விஷயத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஸோ அந்த டைம்லேருந்து இவங்க எடுத்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிரிண்டிங் மெஷின்ஸு, அதுக்கு யூஸ் பண்ண லெட்டர்ஸு, அந்த அச்சுக்கள், ஸோ அதோட அந்த எவல்யூஷன் ப்ராசஸ் என்ன பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து அதிலேருந்து தான் அவங்க லைப்ரரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, புக்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பாருங்களேன், ஒரு மாதிரி வர்த்துங்கிற மாதிரி இல்லை. எடுத்தோடனே பிரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படியே ஒன்றா நம்ம பார்த்துட்டு வருவோம். ஸோ இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த லைப்ரரியை பற்றி சின்னதாக ஒரு விஷயம் பார்த்துடலாம். இந்த லைப்ரரி ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3rd century BC வந்து கட்டியிருக்காங்க. அதான் வந்து நம்ம நாட்டில் இந்த முதல் டைனாசிட்டி வந்த பீரியட், இந்த சாணக்கியா அந்த பீரியடு. ஸோ அந்த 3rd century BC வந்து பார்த்திங்கன்னா டோலமிஸ் அப்படின்றவர் வந்து இதை வந்து அவர் தாங்க இந்த லைப்ரரியோட ஃபவுண்டரு. அண்ட் இந்த லைப்ரரியோட பீக்கில் வந்து பார்த்திங்கன்னா சில டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ், அதாவது 20, 30, 40, 1000 கணக்கான அந்த பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்திருக்குங்க. ஸோ நிறையா ஸ்காலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே தங்கி அவங்களோட ரிசர்ச் ஒர்க், அந்த டிரான்ஸ்லேட்டிங் சம்மந்தமான விஷயம், அது எல்லாத்துக்குமே இதை வந்து ஒரு ஹப்பாகவே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ட்ரேட் வைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா இந்த அலெக்சாண்ட்ரியா ஒரு ஹப்புங்கிறப்போ நிறையா பேராங்க இந்த படையெடுப்புகளும் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அப்படி இந்த படையெடுப்புகள்லாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 48 BC அந்த டைமில் வந்து ஜூலியஸ் சீசருங்கிற பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படையெடுப்பு நடந்திருக்கு. அந்த பீரியடில் இந்த கடல் ஏரியான்றனால இங்கே ஹார்பர் இருக்குது. ஸோ ஹார்பரில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்து அப்படின்னு சொல்லப்படுது. அது பர்பஸ்லி பண்ணப்பட்டதா இல்லை உண்மையிலே ஏற்பட்டதான்னு தெரியாது, ஏற்படுத்தினாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த தீ விபத்தில் அங்கே வேர் ஹவுஸ்லாம் பற்றி எரிந்ததில் இங்கே இருக்க லைப்ரரி முதற்கொண்டு பல ஆயிரக்கணக்கான மேனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து எரிந்து போனதாம். அதுக்கப்புறம் வந்து கிபி 391 391 AD வந்து பார்த்தீங்கன்னா மீதம் இருந்த சில டெக்ஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழிக்கப்பட்டதான். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ஃபயரில் பெருசாக அழிஞ்சது அப்படின்ற மாதிரிங்கிறத விட ஓவர் த சென்ச்சுரிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்கள் வந்து அழிஞ்சிருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பெரிய சேதம் எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து பராமரிக்கணும். இது வந்து உலகத்துக்கு ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு நாட்டோட சொத்து கிடையாது, உலகத்தோட சொத்து. நம்ம உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்களா இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் இருந்தது. ஒரு லாங்குவேஜ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது எல்லாருக்கும் சொந்தமானது அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த பைப்ளோத்திகா அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற இந்த லைப்ரரி ஆஃப் அலெக்சாண்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா பல அழிவுகளை தாண்டி இன்னைக்கு வந்து இதை வந்து உலகமே சேர்ந்து ஒருங்கிணைந்து இதை வந்து பாதுகாக்கணும், இதனால எந்த ஒரு சேதமும் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஈஜிப்ட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இது வந்து பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம். அதை வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த லைப்ரரியில் வந்து இல்லாத விஷயமே கிடையாதுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது. உலகத்தினுடைய மிகப்பெரிய லைப்ரரி.
உங்களுக்கு என்னென்ன டாபிக் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே இந்த லைப்ரரியில் வந்து இருக்குங்க. இங்கே பாருங்கள், அரபிக் லாங்குவேஜுக்குன்னு ஒரு ஷெல்ஃபு, அப்படியே ஒரு ரோ, அதுலேருந்து அப்படியே நேச்சுரல் சயின்ஸு, அதிலேருந்து வந்தோன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி, கெமிஸ்ட்ரி, அப்படியே பாருங்கள் எவ்வளோ ரோஸ் இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் அந்த புக்ஸுக்கு. பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி, இது மெடிக்கல் சயின்ஸு. ஸோ இந்த சயின்ஸ் ஃபுல்லாகவே எஜுகேஷன் விஷயம்னு மட்டும் நினைக்காதீங்க, அதை தாண்டி எவ்வளோ இருக்குன்னு அப்படியே பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து சயின்ஸ் அது ரிலேட்டடான விஷயங்கள் இந்த செக்மெண்ட் ஃபுல்லாகவே. இங்கே பார்த்தீங்களா இன்ஜினியரிங் / அக்ரிகல்ச்சர். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு 2 ரேக்கு இன்ஜினியரிங் ஃபோக்கஸ்டாக. ஃபுல்லாக அப்படியே புக்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குங்க. ரோஸ் சும்மா ஒரு ரோங்கிறது வந்து சின்னதாலாம் கிடையாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குங்க. பாருங்கள், அந்த மெடிக்கல் ரேக் பார்த்தோம்ல, அதில் அந்த கேன்சர் அது ரிலேட்டடான இது எல்லாமே இருக்குங்க. எவ்வளோ நீளமாக ஒவ்வொரு ரோஸும் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஏராளமான ரோஸ் அப்படியே நீங்கள் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ரேக்ஸ்லேருந்து பாருங்களேன், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபுல்லாக என்கேஜிங்காக இருக்குங்க. பக்கத்தில் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கனால இது ஃபுல்லாகவே வந்து ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக வந்துருச்சு பாருங்கள். ஹிஸ்ட்ரி ஆஃப் யூரோப்பில் ஆரம்பிக்குதா, அதிலிருந்து அப்படியே ஏஷியாவாக இருக்கட்டும், ஆஃப்ரிக்காவாக, இது ஹிஸ்ட்ரி ஆஃப் அரேபியன் பெனின்சுலா அண்ட் ஷினாய்ங்கிறது இவங்களோட ஒரு பகுதி, அந்த இஸ்ரேலை ஒட்டி இருக்க பகுதி. அது நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அதை தெரிஞ்சுக்க வேண்டிய வரலாறுங்கிறது ரொம்ப அதிகம், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் மிடில் ஈஸ்ட்டுன்னு சொல்லி அதுக்கு ஒரு செக்மெண்ட். இங்கே பாருங்கள், அரேப் இஸ்ரேலி கான்ஃப்ளிக்ட் இருக்குது, அதெல்லாம் வந்து அந்த ஷினாய் பெனின்சுலா அந்த இதில் வரும். இந்த அரேப் இஸ்ரேலி கான்ஃப்ளிக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரோ வந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க, ஃபுல்லாக அது ரிலேட்டடான புக்ஸு. நீங்கள் பாருங்கள், சூயஸ் கெனால், சூயஸ் கிரைசிஸு, கம்ப்ளீட்லி அந்த சூயஸை பற்றின விஷயங்கள். இது அப்படியே இந்தியான்னு வந்தால் கிரேட் ராஜ்புட்ஸ், நம்ம சைடு குஜராத், ராஜஸ்தான் அந்த சைடு இருக்கக்கூடிய விஷயங்கள். இது பாருங்கள், இந்தியன் சப்கான்டினென்ட் சம்மந்தமாக இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ இதெல்லாம் இந்தியன் சப்கான்டினென்ட்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகிரியாக வச்சுருக்காங்க. இது போக தனியாக இந்தியாவுக்குன்னு ஒரு செக்மெண்ட் இருந்தது, இந்தியா 2000 புக்ஸ் எல்லாம் பாருங்களேன், எக்கச்சக்கமான விஷயங்கள்ங்க. ஆனால் ஒரு விஷயம் இந்தியான்னு வரும்போது மெயினாக அங்கே இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி பற்றிய விஷயங்கள். ஃபுல்லாக ரோஸ், ஒவ்வொரு டாப்பிக்லையுமே எதுவுமே பேருக்கு இல்லைங்க. இங்கே பாருங்கள், மகாத்மா காந்தின்னு எடுத்துக்கிட்டால் எத்தனை காப்பீஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், எத்தனை வெரைட்டி ஆஃப் புக்ஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். வார் அண்ட் பீஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டடாக ஒரு ரேக்கு, அது பக்கத்துலேயே பாகிஸ்தானுக்கான ரேக் இருக்குது. ஸோ இது இந்தியாவா, அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா இது பாகிஸ்தான். அவங்களுடைய வரலாறு, நடந்த பிரச்சனைகள், பிரிட்டிஷ் காலனைஸ் பண்ணது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபுல்லாகவே காந்தி பற்றி தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு புக்கு போஸ் அவர்களை பற்றி இருந்திருக்கலாம், பட் அது எதுவும் கண்ணில் படல். ஃபுல்லாகவே காந்தி அவர்கள் பற்றி தான். சரி, ஓகே, இந்தியாவோட வரலாற்றை பற்றி உலகின் மிக முக்கியமான ஒரு லைப்ரரியில் இருக்குது, ரைட்டு. அகைன் இது அரேபியன் பெனின்சுலா, அங்கே இருக்கக்கூடிய வரலாறு. அடுத்த ரேக் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏஷியா. ஒன்றுமே அவ்வளோ டீட்டெயிலிங்காக, அவ்வளோ வெரைட்டி ஆஃப் புக்ஸு. உலகத்தோட மிகப்பெரிய லைப்ரரியில் ஒன்று அப்படின்னா அது வந்து சும்மா கிடையாது இல்லையா, எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். ரூஃபை மட்டுமே கூட நீங்கள் வச்சு அது அளவு எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத கெஸ் பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய லைப்ரரிங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. உங்களுக்கு கேமராலே எவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுதுன்னு பாருங்கள். எனக்கு நேரில் பார்க்க நம்ம மனுஷங்கள்லாம் அவ்வளோ குட்டியாக இருந்தோம், அவ்வளோ பெரிய லைப்ரரி. அப்படியே பாருங்களேன், கம்ப்யூட்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. பக்கத்தில் யூனிவர்சிட்டி இருக்குங்க, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க.
அவங்களுக்கு வந்து டிக்கெட் ஃபேர் வந்து 50 பவுண்டுன்னு நினைக்கிறேன், 100 ரூபா. ஸோ அது வந்து எடுத்துகிட்டு இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஃபுல்லாக இந்தியாவோட மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஃபுல்லாக சிஸ்டம்ஸ் போட்டு, இது வந்து வெறும் ஒரு ஃப்ளோர். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் லைப்ரரிஸ் இருக்குது, நிறைய விஷயங்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து லெட்டர்ஸ், அவங்க பயன்படுத்தின லெட்டர்ஸ், அதுக்கான பிரிண்டிங் மெஷின்ஸ். ஸோ அதையும் வந்து அதாவது வெறும் புக்ஸோடு அதை வந்து குறைச்சி வைக்காமல் இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும், இது பாருங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம், அப்போ இருந்த ரெஜிஸ்டருங்க, அட்டண்டன்ஸ் போடுறது. ஸ்கூல்லலாம் அட்டண்டன்ஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்த ரெஜிஸ்டர், அட்டண்டன்ஸ் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் வந்து மோல்டு, பிரிண்டிங் ப்ரெஸஸ், விதவிதமான அந்த பிரிண்டிங் விஷயங்களோட எவல்யூஷன் அதை அப்படியே வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இருக்கவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுங்க, பக்கத்தில் இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் அலெக்சாண்ட்ரியா, அங்கேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு மெயினாக அதை ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டூரிசமும் வரவங்க நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இங்கே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள். நீங்கள் புக் எடுத்து பார்க்கலங்கிறது இல்லை, உலகத்தினுடைய ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் லைப்ரரிங்கிறப்போ அதோடைய பிரம்மாண்டத்தை பாருங்கள். Within 1,000 for the library over here wasn't the we. உள்ளே வந்து வீடியோ நாட் அலவுடு. நீங்கள் பார்த்ததே வந்து எடுக்கக்கூடாத வீடியோ தான், வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் அலவுடு. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு போக போகிறோம், அது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஃபுல்லாகவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சவுத் சூடான்லேருந்து இங்கே படிக்க வராங்களாங்க. இன்றைக்கி கிராஜுவேஷன் அவங்களுக்கு.